குடிப்பதற்கு சைடிஷ் தரவில்லை என போதையில் சக கூலி தொழிலாளியை கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை. காஞ்சிபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் துரைசாமி முதலி தெருவில் அன்றாட கூலி தொழிலாளிகளான சங்கர், கார்த்தி உள்ளிட்ட தொழிலாளர்கள் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தினர். இதில் கார்த்தியிடம் சக கூலி தொழிலாளி சங்கர் சைடிஷ் வேண்டுமென கேட்டுள்ளார். அப்பொழுது நடைபெற்ற வாக்குவாதத்தில் சங்கர் டியூப்லைட்டை எடுத்து கார்த்தியின் மீது அடித்து உடைத்து பாகத்தை கார்த்தியினுடைய குரல் வலையில் குத்தியதால் சம்பவ இடத்திலேயே கார்த்தி இறந்துவிட்டார். இது சம்பந்தமாக குன்றத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து சங்கரை பிடித்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு இன்று காஞ்சிபுரம் அமர்வு மாவட்ட நீதிமன்றம் எண் 1 தீர்ப்பாகியது. மாவட்ட அமர்வு நீதிபதி செம்மல் அவர்கள் 302 பிரிவின்படி குற்றவாளியான சங்கருக்கு ஆயுள் தண்டனை வழங்கினார். இந்த வழக்கினால் காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. இதில் அரசு வழக்கறிஞராக கார்த்திகேயன் ஆஜரானார். கடந்த 6/4/2017 இரவு சுமார் 7:30 மணி அளவில் குன்றத்தூர் துரைசாமி முதலியார் தெருவில் இந்த வழக்கில் இறந்து போன கார்த்திக் என்பவர் வீட்டின் அருகில் உள்ள கடையில் இந்த வழக்கின் எதிரி வெல்டிங் சங்கர் என்கிற சங்கர் மற்றும் அவரது நண்பர்கள் எங்கேயோ மது அறிந்துவிட்டு அங்கு வந்து சைட் டிஷ் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் இந்த வழக்கில் சங்கர் என்பவர் இறந்து போன கார்த்திக் என்பவரிடம் முறுக்கு சைட் டிஷ் கேட்டு பிரச்சனை செய்துள்ளார். இது சம்பந்தமாக அவர்கள் இருவர்களுக்குள் வாய் தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது அங்கிருந்து அவரது நண்பர்கள் அவர்கள் இருவரும் சமாதானம் செய்து வைத்து அனுப்பி வைத்தார்கள். பிறகு கார்த்திக் அவரது வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கையில் இந்த வழக்கின் எதிரி சங்கர் என்பவர் அவரை பின்தொடர்ந்து சென்று அவரை ஆபாசமாக பேசி அவரை தடுத்து நிறுத்தி அங்கிருந்த ஒரு டியூப்லைட்டால் முதுகில் அடித்து பிறகு உடைந்த டியூப்லைட் துண்டால் அவரது குரல் வலையில் குத்தி அதனால் மிகுந்த இரத்தப்போக்கு ஏற்பட்டு இந்த வழக்கின் இறந்து போன கார்த்திக் என்பவர் சம்பவ இடத்திலே இறந்து விட்டார். இந்த சம்பந்தமாக ஈஸ்வரன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் குன்றத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கின் விசாரணையானது காஞ்சிபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று நீதிபதி மாண்புமிகு திரு பாவு செம்மல் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார். அந்த தீர்ப்பில் இந்த வழக்கில் எதிரி சங்கர் என்கிற வெல்டிங் சங்கர் குற்றவாளி என தீர்மானித்து அவருக்கு இந்திய தண்டனை சட்டம் 302 கீழ் அவருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 1000 அபராதம் விதித்தும் கட்ட தவறினார்